ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே எந்த ஒரு சாஸும் யூஸ் பண்ணாமல் எக்கு நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எக்கு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ளைன் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது இங்கே பக்கத்தில் உள்ள லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 70 ருபீஸ்க்குள்ளே தான். இது ஒரு 3 தடவைக்கு மேலே செய்யலாம். நான் ஆல்ரெடி 2 தடவை செஞ்சுட்டேன். இன்றைக்கி செய்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு உள்ளே இந்த மாதிரி ப்ளைனாக தான் இருக்கும். மசாலாலாம் இதில் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் வீட்டில் உள்ள மசாலாவை யூஸ் பண்ணி செய்யணும். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸு தனித்தனியாக இருக்கணும், அதனால் தனியாக பிரிஞ்சு வரணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் ப்ளைன் நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கான தேவையான அளவு நூடுல்ஸை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இப்படி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டாச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு குளிர்ந்த தண்ணிக்கு மாற்றிக்கிறேன். அதுலேயே வச்சுருந்தாலும் ரொம்ப குலைவாக வெந்து போயிடும். இப்போ வாங்க நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு எப்பயுமே ஹை ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நான் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். எந்த காய்கறியுமே வெங்காயம் எதுவுமே இதில் நல்லா குக் ஆகணும், ஃபுல் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் குக் ஆனாலே போதும். நூடுல்ஸ்க்கு ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் நான் பொடியாக நறுக்குன கேரட் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நூடுல்ஸில் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, கேப்சிகம் எல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். கடைகளில் வாங்குகிற நூடுல்ஸில் இந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. நூடுல்ஸு அன்ஹெல்த்தி தான், பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதில் நான் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லா காயுமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு எல்லா காய் கூடையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் எக்கு தெரியாது நூடுல்ஸில்.
பாருங்கள், முட்டையை மட்டும் தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எல்லா காய் கூடையும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணால் தான் நமக்கு முட்டை பெரிய பீஸாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். நான் முன்னாலே சொல்லியிருந்தேன், இதில் எந்த மசாலாவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் உள்ள மசாலாவை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நான் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடியில் தான் செய்கிறேன். இது நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கலர் வரணுங்கிறதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப 2 கரண்டி கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ஒரு கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். நூடுல்ஸு உடஞ்சிராமல் பார்த்துக்கணும். பொறுமையாக மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனா சுவையான எக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே ஈஸியாக எக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.